வேலை எல்லாம் செய்ய தெரியுமோ? வேலையை செஞ்சிருவேன். பாத்திரத்தை வேலைக்கு போட்டுருவேன். அதெல்லாம் எல்லாம் நல்லா செய்வா. சம்பளம் எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும். எனக்கு ரொம்ப வேணாம். மாசத்துக்கா? எப்போ கொடுத்தா போதும். 500 ரூபா மட்டும். டெய்லி 500 ரூபாவா? என் புருஷன் சத்தியமா என் வீட்டுக்காரதே. வயிற்றுல குழந்தை இருக்கு. சொன்னேன். யார் வயிற்றுல? அவரு பாத்துக்க. யா வயிற்றுல குழந்தை இருக்கா? அது தெரிஞ்சுங்க. அவர் வயிற்று குழந்தை இருக்கா? ஆமாங்க. சத்தியமா என் வீட்டுக்காரதே. சரி. பொம்பளை பொறுக்கி சொன்னா ஏய் என்னடி இங்க சின்ன பிள்ளை தன மாட்டாக்குற ஏண்டி? 7 கழுத வயசாவது உனக்கு விட்டா குழந்தை பேத்து இருப்பேன். 4 குழந்தைய உட்காந்து சின்ன பிள்ளை ஐயோ உனக்கு இதே போய் இப்படி கீழே ஒரு விஷயம் இறங்கி சொல்றது. ஏய் இறங்கடி தயவுசெய்து சொன்னா கேள்றி. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்ச நேரம் கோவப்படாம கேள்றி ஏண்டி ஐயோ ஏண்டி இப்படி ஆத்திரம் படுற? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியான்னு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன்டி. சந்தோஷமான விஷயம். நானும் மாசமா இருக்கேன். நானும் பிள்ளை பெற போறேனா? ஆமா அதுக்கு தான் வலி இருக்கு எனக்கு. உன பெக்க வைக்க சந்தோஷமான விஷயம் சொல்றப்ப என்ன சொல்லு? இருக்கிறாங்க உன பெக்க வைக்க. சரி சொல்லு. அந்த பணக்காரக்காரி வந்தால வீடு பார்த்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஓகேவா? அந்த வீட்டில் நான் தங்க வச்சுட்டேன். நம்மளோட மைண்ட் என்ன? ஆட்டோ வர நடக்கணும். ஆட்டோ வர நடக்கணும். நான் சொந்த வீடு வாங்கினா தான் என்னோட மைண்டு. அதனால நீ கம்முனு. இப்போ வீட்டுக்கு வேலைக்காரிக்கு ஆளு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி பைத்தின்னு சொல்லி வச்சிருக்கேன். என் புருஷன் ஓடிட்டான்னு மட்டும் சொல்லு. புருஷன் ஓடிட்டான்னு சொல்லுவேன். ஓகே உனக்கு எனக்கும் கேவலப்படவா? உனக்கு கேவலப்பட்டா எனக்கும் கேவலப்பட. ஏய் நானும் போட கொஞ்சம் நடிடி. கொஞ்சமாவது நடிச்சா தண்ணி கொஞ்சம் நம்ம இதுவாக முடியும். உனக்கு அசிங்கம் நானும் கொஞ்சம் போட. நீ அசிங்கப்பட. நான் அசிங்கப்பட. நீ அசிங்கப்படுங்க. என்னத்துக்கு? அந்த பிள்ளை நிறைய நகை செட்டு மேக்கப் செட்டு நிறைய வச்சுக்கிடுது. வெள்ளத்தோடு வாடி நல்லா நிறைய வச்சுக்கிடுது. ஆமாண்டி ஒரு கட்டிங் வாங்கி தொலைறண்டி. வாடி இந்த கட்டிங் தாண்டி வாங்கி தண்டி. வாடி தயவுசெய்து இறங்கடி. பைத்தியமா நடிக்க தெரியாது. என் புருஷன் ஓடி போயிட்டான்னு சொல்லு. என் புருஷன் ஓடி போயிட்டான் சொல்லு. என் புருஷன் ஓடி போயிட்டான். நல்லா குதிரி. என் புருஷன் ஓடி போயிட்டான். அவ்வளோதான். வா இத்தான் நடிக்கிறேன். வா தயவுசெய்து நான் போய் பேசி முடிக்கிறேன். ஜோ நீங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஆளு கேட்டீங்களே, இது நம்ம காலையில ஆட்டோல பார்த்தோமா? அந்த பிள்ளை தானே? அங்க பார்த்த பிள்ளை தான் இது. கொஞ்சம் இது புரியுதா? தயவுசெய்து சொன்னாங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சா தான் செலவில்லை. நான் இது காசு கொடுக்க தேவை. 3 நாள் சோறு போட்டா போதும். அவ்வளோதான். என்னோட நிலைமை முடிஞ்சிடும். வேலையெல்லாம் செய்ய தெரியுமோ? வேலையை செஞ்சிருவேன். பாத்திரத்தை வேலைக்கு போட்டுருவேன். அதெல்லாம் எல்லாம் நல்லா செய்வா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தயவுசெய்து. சம்பளத்துக்கு இல்லாத காசு அவ்வளோதான். இதுதான் நான் சொன்னா புரிஞ்சுக்க தயவுசெய்து. சரி ஓகே. நாளையிலேருந்து வந்துடுறீங்களா? நாளையிலேருந்து வந்துடுவேன். எல்லா வேலையும் செஞ்சிருவேன். பாத்திரத்தை அள்ளி போட்டா மட்டும் போதும். சம்பளம் எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும். எனக்கு ரொம்ப வேணாம். மாசத்துக்கா? எப்போ கொடுத்தா போதும். 500 ரூபா மட்டும். டெய்லி 500 ரூபாவா? ஒரு நாளைக்கு 100 ரூபாய். மாசத்துக்கு 3000 ரூபாய். சரிக்கா. சரி நாளையிலேருந்து வந்துடுறீங்களா? அந்த மிச்ச போய் துணியெல்லாம் வாஷ் பண்ணீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து கண்டிப்பாக துணியெல்லாம் வாஷ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. சம்பளத்தை நான் பேசிக்கிறேன் ஓகேங்களா? நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க ஓகேங்களா? தயவுசெய்து புரியுதுங்களா? ஓகே பாருங்க. என் புருஷன் சத்தியமா என் வீட்டுக்காரதே. வயிற்றுல குழந்தை இருக்கு. சொன்னேன். யார் வயிற்றுல? பாத்துக்க. யா வயிற்றுல குழந்தை இருக்கா? அது தெரிஞ்சுங்க. அவர் வயிற்று குழந்தை இருக்கா? ஆமாங்க. சத்தியமா என் வீட்டுக்காரதே. சரி ஓகே. சரிங்க ஓகே. நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வாங்க தயவுசெய்து. சொன்னா கேளுங்க. சொன்னா வாங்க. நீங்கள் அந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு கழுவுங்க தயவுசெய்து. நம்மளே சொன்னீங்க பார்த்தீங்களா? என் வயிற்றுல குழந்தை இருக்கான். அதான் நான் அப்போ என்ன சொன்னேன் பைத்தியன்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதில் புரிஞ்சுக்கிங்க யார் பைத்தியன்னு. கொஞ்சம் உஷாருங்க. அவ கொஞ்சம் திருடி. புரியுதுங்களா? ஓகே. வா சொன்னா வாங்க. சமைக்க முடியாது. ஏன்னா புது வீட்டுக்கு வந்தால நான் சாப்பாடு ஆல்ரெடி எடுத்து வந்திருக்கேன். நம்ம சாப்பிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். போய் சாப்பாடு வாங்கி வந்துடுறேன். ஓகே.